Praise the Lord. Hallelujah. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். 26ல ஆழக்கடவர்கள் அப்படி இருக்கு. 28ல கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படி வருது. நம்ம ஆளுகையை பத்தி தான் பார்த்துட்டு வரோம். அப்புறமா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சொல்லுங்க, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இங்கேயும் காக்கவும் அப்படின்னு வருது பத்தியா, அதுவும் ஆளுகை தான். நம்ம போலீஸ்க்கு என்ன தமிழ்ல காவல், காவல்னா என்னதுங்க? காக்கிறது, காத்துனுது. யாரு கெட்டவங்க இருப்பாங்களோ அவங்கள பிடிச்சின்னு போறது. எதனா தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க போலீஸுங்க? அவங்க வேலையை பாக்குறாங்க இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. சரி, ஓகே. இங்க சொல்றாரு பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அங்க ஆழக்கடவர்கள் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதித்தார். இங்க சொல்றாரு பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்போ இன்னைக்கு பண்படுத்துறதையும் காக்கிறதையும் பத்தி பார்ப்போம். பண்படுத்தல், எப்படி பண்படுத்தல்? இங்கேயும் அந்த நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அப்படின்னு சொல்றாருல, பழுகிறது பெருகுது. எபிரேய மொழிபெயர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, பழுகி பெருகி அப்படின்றத ஒரு காரியத்தை கிரியேட்டிவ் பண்றது, தயாரிக்கிறது, புதுசா உருவாக்குறது அப்படின்னு மொழிபெயர்க்கிறாங்க. கண்டுபிடிப்புகள், பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் யூதருங்க தான் கண்டுபிடிச்சாங்க. நோபல் பிரைஸ்லாம் நிறைய பேர் அதை வாங்கியிருக்கிறாங்க. அதை நான் பேசியிருக்கிறேன். கூகுளில் போய் சர்ச் பண்ணால அதிகமான நோபல் பிரைஸ் யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தா யூதர்கள் தான் அதிகமான பேர். அப்போ இந்த வசனத்தை அவங்க நம்புறாங்க. எதை? பண்படுத்துறது, காக்கிறது. அந்த வசனம் இல்லாம இந்த 3 வசனங்கள், இது 26, 27, 28, 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 ரொம்ப பிலீவ் பண்றாங்க. அது மூல பாஷையிலேயே இப்படிதான் வருதான். எபிரேய பாஷையில பழுகி பெருகி பூமியை நிரப்பி, பழுகி பெருகி அப்படின்றது நம்ம என்ன பண்றோம்? உடனே நம்மளுடைய நாட்டு எங்க போவோம்னா இனப்பெருக்கம் பண்றதுல போகும். இனப்பெருக்கம் பண்றது கிடையாது. பழுகி பெருகி அப்படின்றது அதுல அந்த மீனிங் அப்படிதான் வருதான். ஓகே, இங்க பண்படுத்து அப்படின்றாரு. சொல்றாங்க 3000 ஏக்கர் ஏதேன் தோட்டம் 3000 ஏக்கர் கிட்ட இருந்தது. அந்த அளவுக்கு பெருசா தேவன் என்ன பண்ணாருன்னா தோட்டத்தை உருவாக்கி மனுஷன் கையில கொடுத்தார். அதை என்ன பண்ண, நீ பெருக்குனார், பூமியை நிரப்புனார். தேவனுடைய நோக்கமே என்னது? இந்த பூமியை நல்லா விசாலமாக்குறது, நல்லா பெருக்குது. அதான் அவருடைய நோக்கம். அப்போ அந்த நோக்கத்தை மனுஷன் செஞ்சுன்னு வராங்க. அதுல என்ன பண்றான்னா பிசாசு உள்ள பூந்து எல்லாத்தையும் வேற விதமா மாத்துறான். அதுக்குதான் என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளணும்.
இப்போ நம்ம ஆளுக பண்றாங்கல்ல, ஆளுக பண்ணும்போது அதுல வந்து அன்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், கிருபை இருக்கணும். அதுல வந்து தெய்வீகம் இருக்கணும். இப்போ ஆள்றோம் அப்படின்னா அதுல தெய்வீகம் அதுல உள்ள வரணும். அது இல்லைன்னு வைங்களேன், மனுஷன் வந்து அந்த இதுக்கு போயிடறான். எதுக்கு? பிசாசனுடைய ஆளுகைக்கு போயிடும். பிசாசு என்ன எப்படி ஆள்றான்? அதனால்தான் இயேசு சொன்னாரு, சீசர்களை பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, யாரு அவரோட ரைட் ஹேண்ட்லயும் லெஃப்ட் ஹேண்ட்லயும் யார் யார் உக்காரலாம் சொல்லி போட்டி போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டி போட்டுக்கும் போது ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அதை தூக்கி வந்து முன்னாடி நிறுத்தி, இது போல நீங்க ஆகலன்னா அப்படின்ற அம்மாவனா நான் இன்னொரு இடத்துல சொல்றாரு, உலகத்தார் வந்து என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி ஆள்றாங்க, வேற மாதிரி அவங்கள வந்து அடிமைப்படுத்துறது, அவங்கள வந்து சுதந்திரம் இல்லாம அவங்களுடைய விருப்பம் இல்லாம ஒருத்தர் ஆள்றது, ஒரு விருப்பம் இல்லாம மனுஷனை ஆளுறத பத்தி தேவன் இங்க வந்து சொல்லல. ஆள்றது வந்து வேற விசாசியும் தவறான காரியங்கள் உள்ள வராமலே ஆள்றதுதான் இது. இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஒருத்தனை நம்புறது கிடையாது. ஒருத்தன் நம்பாம இருக்கிறதுனால மனுஷன் ஆள்றோம். அப்படி ஆளும் போது என்ன வருதுன்னா, ரொம்ப தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புக்கு எதிரா போறோம். ஒரு மனுஷனை வந்து வஞ்சித்து ஆள்றது எப்ப தெரியும்னா, கொஞ்ச நாள் கழிச்ச பேர் தான் தெரியும். ஒருத்தவங்களுக்கு எனக்கு இப்பதான் அவனை பத்தி எனக்கு தெரிஞ்சுதனுவாங்க. என்னதுங்க, இப்பதான் அவரை பத்தி முழு ரூபமே தெரிஞ்சுது அப்படின்னா. வேலை செய்யற இடத்துல எல்லாம் பாருங்க, அவன் சொல்றதான் செய்யணும். அவன் 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 என்ன பண்ணுவான்னா, வார்த்தையினாலையும் செய்கையினாலையும் ஒரு மனுஷனை ஆள்றாங்க. ஒரு இந்த உலகத்துல சுத்தி நீங்க போய் பார்த்தீங்கனாலும், ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் பார்க்கலாம், அங்க வந்து ஒரு மனுஷன் வந்து நிம்மதி இல்லாம வேலை செய்வாங்க. ஒரு சுதந்திரம் இருக்காது, ஒரு ஃப்ரீடமே இருக்காது. அந்த ஃப்ரீடம் இல்லாம அடிமைப்படுத்தி ஆளுக செஞ்சுன்னு இருப்பாங்க. மனுஷன் ஆளுது வந்து தேவன் வந்து விரும்பாது. அதனால தான் ஏசு சொல்றாரு, உலகத்துல வந்து எப்படி ஆள்றாங்க, ஏடா உடம்பு ஆண்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. காலை கழுவுறேன் பத்தியா, நான் காலை கழுவுறேன், போதகரும் ஆண்டவருமாகிய நானே உன் காலை கழுவுறேன். அன்புனால ஆள், தாழ்மையினால ஆள். பவுல் சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் கனம் பண்றதுல முந்திக் கொள்ளுங்கள்ன்றார். கனம் பண்றதை முந்திக் கொள்ளுங்க. இங்க பார்த்தா எப்படி நடக்குது உலகத்துல, உள்ளத்தை வஞ்சகத்தை வச்சுக்கின்னு அப்படியே ஆகுது. நான் ஒண்ணு யோசிப்போம், எந்த நம்பிக்கையில ஆண்டவர் ஜீவனை கொடுத்து மனுஷன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு உங்களை மாதிரியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி எப்படி நம்புனீங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. எந்த நம்பிக்கையில பார்த்தா சட்டை பண்ண மாட்டேங்க ஜனங்க. உங்களுடைய அன்பை வந்து மனுஷன் காண்பிக்கிறது, எவனா ஒருத்தர் நல்லா காண்பிக்கிறானா பேர் சொல்ற மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது பயங்கரமா இருக்குது. சில விஷயங்களை ஸ்ட்ரகிள் ஆகும் போது, ஆண்டவர் இவ்வளவு ஸ்ட்ரகிள் எந்த நம்பிக்கையில வந்து என்ன நம்புனீங்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி கேள்வி கேட்கிற பத்தியா வந்துட்ட பத்தியா, அதுவே பெரிய நம்பிக்கை உனக்குள்ள வந்துச்சு. இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா, இப்பவே என்ன பண்ணிட்டேன்னா அந்த 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 என்ட்ரு ஆயிட்டேன்.
அந்த அன்புல என்ன பண்ணிட்டேன், என்டர் ஆயிட்டேன். இங்க பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்னு இருக்கு. பண்படுத்துறது காக்கிறது ரெண்டு இருக்குது. வெறும் பண்படுத்தின்னு மட்டும் இருந்தானா காக்கிறத ஏன் சொன்னாரு? அதை நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஏன் காத்து கொள்றத பத்தி சொன்னார்? யாக்கோபு யாக்கோபுன்னா என்ன சொன்னா, எத்தன், வஞ்சிக்கிறவன், ஏமாத்துக்காரன் அப்படி சொன்னால. அந்த யாக்கோபு என்ன பண்ணானா, தன்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணா, போய் அண்ணன் மாதிரியே வேஷம் போட்டு அம்மா சொல்றத கேட்டுக்கின்னு போய் அப்பா கிட்ட ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கின்னு வந்துட்டான். இவர் எதை விதைச்சாரோ அதை அறுத்தாரு. எப்படின்னா, மாமனார் வீட்டுக்கு போனார். மாமனார் வீட்டுக்கு போய் தங்கச்சியை லவ் பண்ணாரு. பாருங்க. இந்த தங்கச்சியை லவ் பண்ணும் போது சரி கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சூப்பரா என்ன பண்ணானா, கல்யாணம் அங்கெல்லாம் டிம் லைட்டை போட்டு விட்டாங்க போலது. இந்த பூவெல்லாம் போடுவாங்க பத்தியா மூஞ்சில, அந்த மாதிரிலாம் பூவெல்லாம் போட்டு அக்காவை கல்யாணம் பண்ணி விட்டான். அக்காவை தங்கச்ச மறைச்சின்னு அக்காவை தாலி கட்ட வச்சிட்டான். தாலி கட்ட வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாரு. காயில பாக்குறாரு. காயில பார்த்தா அக்காக்குறா. எங்கடா தங்கச்ச காணான்னா ஓடிடுறான். அவகிட்ட கேட்டுப்பாங்க, என்ன நீ இருக்கிறடி, என்னடி உன் தங்கச்சி எங்கடி? எனக்கு தெரியாது. எங்க அப்பா தான் என்ன பண்ணிட்டாரு, உள்ள விட்டாரு. தாலி கட்டுந்து எல்லாமே நான் தான். அப்போ உன் தங்கச்சி என்ன ஓடுறோம். அதை ஒரு வீடியோல பார்த்தேன் பாருங்க. அந்த படத்தைய ஒரு வட்டமா ஒரு கிணறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். யாக்கோபு ஓடி போய் மாமனார் கிட்ட சண்டை போடுவோம். ஏய் நீ என்னடா பண்ண? அவன் அந்த பக்கம் கிடையாதான். ஏய் என்னடா பண்ண? யோ என்னயா பண்ண? அவன் எல்லாம் இதை சொல்லுவான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் இந்த மோதிக்கிறதுலயே இருக்கும். இவன் இந்த பக்கம் ஓடுதான், அவன் அந்த பக்கம் ஓடியாடுதான். வேற இந்த ஊர் வழக்கம் முத பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான். ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கிடையாது. என்னையே ஏமாத்தின அத சொல்ல வேண்டியது தானே யாரும். இவன் என்னையே ஏமாத்தின, ஃபர்ஸ்ட் பொண்ணை குத்துட்டு ரெண்டாவது பொண்ணு என்ன வேற நீ என்ன பண்ணு, இன்னும் 7 வருஷம் என்ன பண்ணு, அந்த பொண்ணுக்காக வேலை செய், ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தார அப்படின்றான். இவர் என்ன பண்ணாரு, அப்பதான் தெரியுது வேற இந்த மாதிரி தானே அண்ணன் இவர் தங்கச்சிக்கு ஆசைப்பட்டு அக்காவை கல்யாணம் பண்ணார். அவர் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை இவர் புடுங்கினார். அங்க ஆள் மாறாட்ட வேலை செஞ்சார்ல, எதை விதைத்தாயோ அதையே அறுத்தாய். கரெக்டா பாருங்க. இவரு ஏமாத்தினாரு, இவரை ஒருத்தன் ஏமாத்தான். அவன் என்ன பண்ணான், வனவாசம் 14 வருஷம். அவளுக்கு 7 வருஷம், இவளுக்கு 7 வருஷம். அங்க பார்க்க போனா இப்ப இருக்கிற, நான் யோசித்தேன் படிக்கும் போது எனக்கு சிப்பா வந்துச்சு. எனக்கு படிக்கிறான் பார்த்தா அவங்க கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க. யாக்கோபு போய் நடுவுல போய் ஏதோ பண்ணி அவங்க 2 பேரை தவறான உறவு கொண்டு எதனா ஆகல. கரெக்டா ஜெனூனா நடந்துக்கிறான். இப்ப இருக்குதுங்க நிச்சயதார்த்தம் பண்ணதும் ஏதோ ஒண்ணு முடிச்சுட்டு, ஏய் ஊருக்கு தெரிஞ்சிட போகுது, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி விடு, வயிறு பெருசாயிடும் அப்படின்ற பாருங்க. 7 வருஷம் ஏமாத்துக்காரனா இருந்தாலும் 7 வருஷம் கட்டுப்பாடா இருந்துக்கிறான். அந்த பொண்ணு மேலதான் ஆசை வச்சான். இவ பாக்கிறதுக்கு கூச்ச பார்வைன்ற மாதிரி இருக்குது. எப்படி பார்த்திருப்பாள தெரியல, கூச்ச பார்வை. அவளை பார்த்தா ரொம்ப அவ அழகானவளா சௌந்தரிய உள்ளவளா இருந்துக்கிறான். சரி ஓகே, கட்டுப்பாடா இருந்துக்கிறான் பாரு. இதெல்லாம் நடந்துன்னு வருது. மொத்தம் பண்படுத்துறத காக்கிறத யாக்கோபு கிட்ட பார்க்கலாம். நான் உள்ள போனேன்னா வசனம் எல்லாம் எடுத்தா இதுவாயிடும். அப்படியே வசனங்களோட அப்படியே நான் சொல்லிடுறேன். ஆசீர்வாதத்தை என்ன பண்ணான் பார்த்துட்டான். யாரு? ஈசாக்கு. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஈசாக்கு கிட்ட யாக்கோபு என்ன பண்ணான்னா, இவன் வீட்லயே இருந்ததுனால அதை பார்த்தான். எப்படின்னா, அமலேக்கியர்
அந்த ராஜாங்க வந்து ஈசாக்கு கிட்ட வந்து உடன்படிக்கை பண்றான், பயந்து வந்து பண்றான். நீ எங்களை விட பெரிய ஆள் ஆயிட்ட, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயந்து வந்து என்ன பண்றானுங்கன்னா, யாக்கோப ஈசாக்க வந்து மீட் பண்ணி பேசி ஈசாக்கு கிட்ட உடன்படிக்கை பண்ணி போறானுங்க. இதெல்லாம் யாக்கோபு அப்படியே வேடிக்கை பார்த்து நிக்கிறான். என்ன நடக்குது இங்க? இப்படி ஏன் பயந்து போய் தொடர் நடிகர் வந்து எங்க அப்பா கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணிட்டு போறாங்க. இதெல்லாம் யாக்கோபு பார்த்துருக்கேன். ஏசா உண்டிகோல் எதுன்னு காட்டுக்கு போயிட்டாரு, வில்லெல்லாம் எதுன்னு காட்டுக்கு போயிட்டாரு. இதெல்லாம் வந்து வீட்டுல இருந்ததுனால யாக்கோபு பார்த்து அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த மகத்துவத்தை என்ன பண்ணிட்டான்னா யாக்கோபு பார்த்ததுனாலதான் போய் என்ன பண்ணிட்டான், சிரேஷ்டபுத்திர பாகத்தையும் வாங்கிட்டான். சிரேஷ்டபுத்திர வாங்குறத பார்த்தாம போய் அண்ணனை பதில் இவனே போய் நின்று ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான். ஆளு எஸ்கேப் ஆயிட்டார். எஸ்கேப் ஆகி அந்த இடத்துல போய் இந்த மாதிரி நடந்ததா, நடந்த பேரு 7 வருஷம் அங்க சொல்றான், நான் வரும்போது உனக்கு இருந்த மந்தை வந்து கொஞ்சம், நான் வந்த பேரு கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால நீ வந்து பெருகி இருக்கிறன்னு சொல்லிட்டு லாபான் கிட்ட சொல்றான். பெருக்கம் உண்டாயிடுச்சு. சரியா? யாக்கோபை வச்சு தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா லாபானை பெருக்கிட்டார். இப்ப பாத்தீங்கன்னா 14 வருஷம், சொல்லுங்க 14 வருஷம் பண்படுத்திட்டான், அந்த மந்தையே பண்படுத்திட்டான். 14 வருஷம் ஜேன்னு ஆயிடுச்சு. யாருக்கு? லாபானுக்கு. லாபானுக்கு ஜேன்னு ஆனதும் அந்த 14 வருஷம் முடிஞ்ச பேரு சொல்றான், நான் வந்து இவ்வளவு நாள் உங்ககிட்ட கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்களுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் மனைவிகள் 4 பொண்டாட்டி மனைவிகள், என் பிள்ளைங்களுக்கு நான் எப்ப சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறான் லாபானுக்கு. சரி, கூலி பேசுறாங்க 2 பேரும், என்ன தருவது? சூப்பரா வந்து என்ன பண்ணிட்டான்னா 14 வருஷம் உழைச்சி சம்பாரிச்சு கொடுத்து மாமனார பெரிய பணக்காரன் ஆகிட்டான் யாக்கோபு. ஆண்டவர் ஆக்குனாரு. அதை அந்த ஆசீர்வாதம் யாக்கோபோட தொடர்ந்து வந்தது. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறாருன்னு அவனே சொல்றான், லாபானே சொல்றான், கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு. கர்த்தர் கூட இருக்கிறாரு, ஆசீர்வாதம் வந்துச்சு. ஓகே, இப்போ பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறான்? ஓட்டாண்டி ஆகுறான். யாரு? யாக்கோபு. குழந்தைங்கலாம் ஆயிடுச்சு. அவன் ஃபீல் பண்றான், ஐயோ இவனுக்கே நான் சம்பாரிச்சு போட்டேனே, என் உழைப்பெல்லாம் இவனே பிடிங்கிட்டானே, எனக்கு வந்து ஆசீர்வாதம் தானே என் மாமனாருக்கு வந்துட்டாரு. கர்த்தர் பார்த்தாரு. ஓகே, எத்தனை வருஷம் தம்பி நீ இருந்த? 14 வருஷம். மொத்தம் 20 வருஷம் அந்த இடத்துல இருந்தார். யார்? மாமனார் கிட்ட. 14 வருஷம். பெரிய பொண்ணுக்கு 7 வருஷம், சின்ன பொண்ணுக்கு 7 வருஷம், 14 வருஷம் முடிஞ்சது. இப்பதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகே, புள்ளியும் வரியும் கருப்பா இருக்கிறது வெள்ளையா இருக்கிறதுன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது லாபான் கிட்ட யாக்கோபு சொல்றான், என் சம்பளம் என்ன தரேன்னு கேட்கும் போது, வானா நீ சம்பளம் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, இந்த மாதிரி புள்ளி வரி அப்படின்றதெல்லாம் ஆடுங்கள்லாம் இருக்குது பத்தியா, அதுல கஷ்டமானது அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தான் பிறக்கும், அந்த மாதிரி பிறக்கிறத வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றான். இவர்ல ஒன்னி தள்ளி ஆயிட்டாரு. யாரு? லாபான். சரிப்பா எடுத்துக்கோ கொஞ்சமா. அது வந்து அந்த மாதிரி ரேர் பறக்கிறது. இவன் வந்து ஜாஸ்தியா பறக்கிறது வந்து வெறும் வெள்ளையா வெறும் கருப்பா பறக்கிறது வந்து அப்படி வந்து அதிகமா பறக்கணும். அது எனக்கு இப்ப குடுனா குடுத்துருக்க மாட்டான். யாரு? லாபான். குடுத்துருக்க மாட்டான். இவன் என்ன சொல்றான்னா, கலப்பு நிறமா பிறக்கிறதுல எந்தா இருக்கட்டும், வரியும் புள்ளியுமா இருக்கிறதுல எந்தா இருக்கட்டும், பிளைன் ஆகிறதுலாம் உண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். அப்படி அந்த மாதிரி வருது போல கான்வர்சேஷன். என்ன சொல்றான்? ஓகேன்ட்டான். யாரு? ஓகேப்பா, இவனை பத்தி தெரியாம இருந்தான், ஓகேன்னு சொல்லிட்டான். 14 வருஷம் செம்ம ட்ரைனிங்ல இருந்துக்கிறான், ஆட மேய்ச்சி. கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க, யாருக்கிட்ட மோதுறோம், எப்படி மோதுறோம், என்ன பண்றோம். இவன் கூட கர்த்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சு இவன் என்ன பண்றான்னா, ஓகே, தலை நல்லா வேகமா ஆட்டிட்டு இருக்கிறார் லாபா.
ஓ, இன்னும் பெருக போகுது 14 வருஷம் இன்னும் பெருக போகுது அப்படின்னு தலையாட்டாரு. ஓகே, என்ன பண்ணா அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டான். 3 நாள் பிரயாண தூரம், 30 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் திண்டிவனம் சைடு போயிட்டாங்க போலது. 3 நாள் பிரயாண தூரத்துக்கு போயிட்டான். அங்க விட்டாங்க ஆடுகளை எல்லாத்தையும் தூக்கி போய் கொத்தா கொடுத்து ஒப்பச்சிட்டாரு. இன்னும் நல்லா பெருகும் அப்படின்னு கர்த்தர் வந்து செம்ம ஐடியா கொடுத்தாரு. இதான் பண்படுத்து ஆசீர்வாதம். செம்ம ஐடியா கொடுத்தாரு. வந்து ஆடுங்க வந்து அந்த இடத்துல பொழியும் போது என்ன பண்றோம், இலைங்களெல்லாம் சீவி, இது களைகளெல்லாம் என்ன பண்றான், அந்த தண்டுகளெல்லாம் சீவி சீவி வைக்கிறோம். அதை பார்த்து அது வந்து இது பண்ணும் போது ஆடுங்க அதே மாதிரி பிறகுது. பிறந்த உடனே இவுந்து மந்த பெருசாயிடுச்சு. பலவீனமானதெல்லாம் லாபாந்த ஆயிடுச்சு. பலவீனமா இருக்கிறது, ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் லாபாந்த ஆயிடுச்சு. இவுந்து மந்த பெருகிச்சு. அவனுங்க பசங்க வந்து சொல்றானுங்க, காண்டாயிட்டானுங்க. காண்டாயிட்டு சொல்றானுங்க, பேர் என் அப்பனை ஏமாத்தி என் அப்பன் பொருள்ல இருந்து நீ சம்பாரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி காண்டாயிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தா லாபானுடைய முகம் வேறுபட்டு போயிடுச்சு. லாபானுடைய முகம் வேறுபட்டு வாங்குறான் யாக்கோபு. 14 வருஷம் இருந்தது 6 வருஷத்துல என்ன பண்ணிட்டான்னா பல்கா தூக்கிட்டான். பல்கா ஏத்து அதுல பாக்குறோம், ஒட்டுமொத்தமா கவுத்துட்டியா அப்படின்னு பாக்குறான். பார்த்துட்டு புலம்புறான் பாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு. இவர் தானே ஒத்துக்கினாரு, அக்ரிமெண்ட் போட்டாரு. வேகமா தலையாயிட்டாரு. வேகமா தலையாயிட்டு 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 31. பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபான் முகத்தை யாக்கோபு பார்த்தான். லாபான் முகத்தை யாக்கோபு பார்த்தான். எப்படி பார்த்தான்? இந்த பேரும் குறுகுறுன்னு பாத்துக்கிறாங்க 2 பேரும். அக்ரிமெண்ட் போட்டாரு இவரு, அதன்படிதான் செய்யணும். ஏமாத்த பார்த்தான். யாரு யாக்கோபு நினைச்சுக்கிறான் மனசுல, யாரு என்கிட்டேவா? என்ன தம்பி என்கிட்டேவா அப்படின்ட்டு லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த போது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல நல்லா மேக்கப் போடாமல் இராமல் வேறுபட்டு இருக்க கண்டா. இந்த மூஞ்சி ஒரு மாதிரி இது மூட்டு வழியில ஏறிக்கின்னு அந்த இடத்த கொஞ்சம் நினைச்சு பார்த்தா வைத்திருச்சில பார்த்து நிக்கிறோம். 14 வருஷத்தை வச்சு செஞ்சுட்டேடா. இதை எங்க பாக்கலன்னா, யாக்கோபு அங்க இருந்து இந்த மாமனார் வீட்டை விட்டு வெளியே வரான் பாத்தீங்களா, 2 பரிவாளங்கள் ரைட்டுக்கும் லெப்டுக்கும் பயங்கரமா வரான். ஆண்டவர் பயங்கரமா ஆசீர்வதிக்கிற ஒட்டகங்களும் ஆடு மாடுகளும் பெருத்தவனா வரான். அப்ப பார்க்கும் போது எப்படி இருந்திருக்கும் லாபானுக்கு? யாருகிட்ட வந்து யாருக்கு சீனை போட்டு அப்படின்ற மாதிரி, நீ பச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் போயினேன். அதை யார் செஞ்சானா? கர்த்தர் செஞ்சார். ஆமென். கர்த்தர் செஞ்சாரு. கர்த்தர் செஞ்சாரு. அது அதாவது நம்ம பக்கம் கர்த்தர் இருந்தாலும் ஏமாத்துறது. அதாவது உள்ளத்துல உண்மை இருக்கணும். எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கும். நீ ஏமாத்து காரியத்தை விதைச்சின்னா கண்டிப்பா அதோடைய சூழ்நிலை. இப்ப பாருங்க, இவனுடைய நிலைமை எப்படி தெரியுமா? யாக்கோபை பத்தி நீங்க நான் ஒரு 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 ஆண்டோடைய சித்தமானா ஒருத்தரை வந்து
அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, கர்த்தரோட எப்படி இருந்தாங்க, கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாரு, அவங்களுடைய கேரக்டர்லாம் எப்படி மாறுச்சு, அவங்களுடைய சுச்சுவேஷன்லாம் எப்படி அட்டன் பண்ணாங்க, எப்படி அவங்களுக்கு சாதகமா இருந்தது, எப்படி பாதகமா இருந்தது, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நபரா பார்ப்போம். ஈவினிங்ல ஒரு ஒரு ஆள், வேதத்துல சொல்லப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணும், ஒரு ஒரு நாள் பார்ப்போம். நான் யாக்கோபை பார்க்கும்போது அவன் வந்து ஒரு என்ன பண்ணானா, தன்னை குறித்து ஒரு விதமா இருந்தான். அவன் பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எத்தன்னு வச்சிட்டான். அதை எத்தனை கூப்பிடும் போது அவன் உள்ளத்துல பார்க்க போனா அவன் எத்தன் கிடையாது. நான் சொன்னிருக்கேன் ஏற்கனவே, அவன் எத்தன் கிடையாது. பார்க்க போனான், உண்மையா பார்க்க போனான். அதனால சொன்னதுனால அவனுக்குள்ள ஆழ் மனதுல போய் ஏமாத்துக்காரன் பதிஞ்சனால கர்த்தரே அவன் பேரை மாத்த வேண்டியதாச்சு. அவனுக்குள்ள ஒரு போராட்டம். நான் வந்து தப்பானவன் ஒரு குற்ற உணர்வு அவனுக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவரோட போராடுறான் பாருங்க. ஏசா என்ன சாவடிச்சிட போறான், நான் ஏமாத்தினல்ல, என் அண்ணனே நான் ஏமாத்தினல்ல. அவன் வந்து வன சஞ்சாரியா இருந்தான், பயங்கரமா திடகாத்திரமா இருந்திருப்பான் போலது. யாக்கோபு வந்து நொய்ஞ்சாம இருந்திருப்பான் போலது. இவன் வன சஞ்சாரி, அவன் வேட்டைக்காரன், ஓடுருவன், எல்லாத்தையும் அடிக்கிறவனா இருந்திருப்பான் போலது. அவனை பார்க்கும் போது பயங்கர கொடூரமா இருந்திருக்கான் ஆளு, அண்ணன் வேற. அதை பயந்துன்னு போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறான் பாருங்க யாக்கோபு. என்னன்னா அவனுக்குள்ள வந்து எதனா பண்ணிடுவான உயிர் பயம். நீ எந்த அளவுக்கு திருக்குள்ள இருதயமா யாடா கூடமா இருக்குதோ அவங்க எல்லாமே ஆளு டர்ல தான். ஏன்னா அது வந்து அப்படிதான். உள்ள நீதி இருந்தான், நீதிமான் எப்படி இருப்பான், அசையாமல் இருப்பான், சிங்கத்தை போல தைரியமா இருக்கும். இவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, அந்த பேரே அவனை வந்து ஏடா கூடமா ஆக்குச்சு. இப்ப இந்த பண்படுத்தினான் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆண்டோடைய கிருபை, சுத்த கிருபை. விட்டுதான் லாபம் நஷ்டம் போயிட்டு இருப்பான். கர்த்தர் அவனை காப்பாத்தினார். அந்த இடத்துல ஒரு ஆளுகையை கொடுத்தாரு. யாக்கோபுக்கே வந்து அவன் பயந்தாங்கொல்லி தான் யாக்கோபு. பார்க்க போனான் பயந்த சுபாவத்துல இருக்கிற, அந்த பயந்த சுபாவத்துல இருக்கிறவனுடைய அந்த அவனை ஆசீர்வதிச்சு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் காத்தார். அங்க பண்படுத்தவும் காக்கவும் வைத்தாருன்னு போடுறதுல, இங்க வந்து யாக்கோபு வந்து பண்படுத்த வச்சாரு, காக்கா தேவன் செஞ்சார். தேவன் தான் காத்தார். லாபான் சொல்றான் ஒரு இடத்துல வந்து, அந்த இடத்துல மீட் பண்ணும்போது, இவன் போனான்ல சொல்லாம கொள்ளாம போயிட்டான். போகும்போது சொல்றான், பேர் நைட்ல வந்து தேவன் வந்து என் கனவுல வந்து என்னை எச்சரித்தாரு, இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை நாசம் பண்ணிருப்பான்டா அப்படின்றான். ஏன்னா அவ்வளவு கோபத்துல இருக்கிறான். ஃபுல்லா 14 வருஷத்தை தூக்கிட்டான் ஏக்தம்ல. 6 வருஷத்துல பயங்கரமா தூக்கிட்டான். 14 வருஷம் எங்க இருக்குது, 6 வருஷம் எங்க இருக்குது. இவனுக்குள்ள என்னன்னா தப்பான எண்ணம் பாருங்க, தன்னை குறித்து தப்பான எண்ணத்தினால அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. அதனால ஆண்டவர்கிட்ட போராடுறான். ஏற்கனவே ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதமா தான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. என்ன ஆசீர்வதித்தால் உன்னை விடாம உன்னை போக விட மாட்டேன். வந்த நோக்கம் வேற. இவரு என் அண்ணன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கன்றான். புரியுதுங்களா? என் அண்ணன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி தான் அங்க வந்து தேவ சமூகத்துல வந்து போராடுறான், மல்யுத்தம் பண்றான் ஆண்டவர்கிட்ட. அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நரம்ப தொட்டாரு, அவன் மனசை மாத்தினாரு. சொல்றாங்க அந்த சில நரம்புகள்லாம் வந்து செயலிருக்க வச்சுட்டா உணர்வுகள்லாம் வந்து நின்றோம். ஒரு ஊழியர் ஒருத்தர் நல்லா கட் பண்ணி விட்டா உணர்வு இருக்காது. உணர்வு அவன் ஃபீலிங்கே மாத்துறதுக்கு எந்த நரம்பு அவருக்கு தான் தெரியும். தப்பான எண்ணங்கள், தப்பான குற்ற உணர்வு, தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஏதோ ஒரு நரம்பு தொடையில இருக்குது போல. நிறைய பேருக்கு அங்க தொன்னம் வரும், உடவு நரம்பை விட்டு ஒரு கிரு.
ஒரு முறுக்கு முறுக்கி இருக்கிறாரு, நொண்டி நொண்டி வரான். உன் பேரு என்னப்பா தம்பி? யாக்கோபுன்னா. இனிமேல் உன் பேரு இஸ்ரவேல், கிளம்பு. அப்படியே நொண்டி நொண்டி நந்து போ, திரும்பி பார்க்காம போ. பேரை மாத்தினாரு, உணர்வையும் மாத்திட்டாரு. இந்த மாதிரிலாம் ஆவணம் போல இருக்குது ஒருத்தங்களுக்கு. எடா கூடமா இருதயத்தை திருக்கா வச்சுக்கினேன் எதனா ஆயிடுமா, இதுவாயிடுமா. ஆனால்தான் பாருங்க, நான் உஷாரா இருப்பேன். இந்த இருதயத்துல எதையும் கள்ளம் கபடத்தை என்ன பண்ணக்கூடாது, கள்ளத்தையோ கபடத்தையோ தூக்கி கிணத்துல கல்லு போடுற மாதிரி உள்ள போட்டுற கூடாது. பாருங்க, இருதயத்தை பத்தி எனக்கு ஒரு இது இருக்கு. பாவக்காய் நம்ம இந்த பம்படிக்கிறது பத்தி அந்த இருதயத்துக்கு நல்லதான், கசப்பு அது நல்லது. ஆனா வேதத்துல என்ன சொல்றது, நீ கசப்பு என்ன பண்ணாது, இருதயத்துல வைக்காதன்னு. ஆவிக்குரிய விதத்துல கசப்பு கெட்டது, மாம்ச பிரகாரமா பாவக்காய் கசப்பு நல்லது. உலக பிரகாரமா பாக்குறதெல்லாம் தப்பு, ஆவிக்குரிய பிரகாரமா கரெக்டா கசப்பு. இந்த மாதிரி கடாகமா வச்சுக்கணும். ஒருத்தர் அன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருந்தாரு, அவரை பாக்குற ஃபுல்லா பயத்துலதான் பார்க்கும் போதே தெரியுது. ஏதோ மேலோட்டமான நிறைய பேர் தான் பாருங்க, ஜனங்களுக்கு உள்ள பார்க்க தெரிய மாட்டுது. ஏன்னா ஒருத்தருக்கு ஜன்னலை திறந்து காட்ட மாட்டாங்க, நம்ம தான் ஓட்ட போட்டுப்பாங்க. இவங்க மேலோட்டமா போய் பார்த்துட்டு இந்த மாதிரி போய் பார்த்து சாவுறது. விஜய் பார்த்தது அப்புறமா தான் அவங்க குடும்பத்துல போய், அவனை இனிமேல் இவன் படத்தைய பார்க்க கூடாதுடா அப்படின்னு. இத வேற ஒருத்தர் சொல்றாரு, விஜய் நடிகர் விஜய் அங்க போனார்னா அவர் உயிருக்கு உத்தரவாதம். இதெல்லாம் தேவையா? இசட்டு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு, மேலோட்டமா பாக்குறது. அவங்க அந்த கரூர் ஊர்ல கருப்பாயிடுச்சு. என்னன்னா மேலோட்டமா பாக்குறது. பாடத்துல அவன் ஒரு காரியம் சரியா வரலன்னா கூட திரும்ப திரும்ப எடுத்து சரி பண்ணி உங்ககிட்ட உன் கண்ணுல காட்டிடுறான். நீ என்ன பண்ற, அந்த சரி பண்ணதை தான் போய் பாக்குறேன், கண்ணு வருதுன்னு பாய போறதுன்னு பார்த்து அதை பார்த்துட்டு போயிட்டு எனக்கு எங்க வீட்டுக்காரங்க எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு போய் சுத்து போச்சு. அதுல வேற ஒரு சிரிப்பு வேற. அத பார்த்தா ஸ்ட்ரெச்சர்ல பாடைய 10 கிலோ 10 கிடையாது. மேலோட்டமா பாக்குறது. இந்த மாதிரி ஜனங்க மேலோட்டமா பார்த்துட்டு போயிட்டு எனக்கு வைத்தறிச்சலாக்குதுங்க. நல்லா இருக்கு, சரி, எனக்கு சந்தோஷம் தான், நல்லா இரு. ஆனா இந்த மாதிரி ஏமாத்து போய் ஜனங்களை உட்கார வச்சு இதுங்களும் என்ன பண்ணணும், அடங்காதுங்க. நம்ம என்னத்தான் சொல்லு, நல்லா தலையை நல்லா கேட்டுக்கணும், போய் அங்கதான் உட்கார. சரி, ஓகே, உன் இருதயம் அவனுடைய இருதயத்தோட ஒன்றோட ஒன்று கலந்து இருந்ததுன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி போங்க, போய் கரூர் மாதிரி 41 பேர் சாவுங்க. இந்த மாதிரி ஏமாத்துறவனா தான் என்ன பண்ணுது, நம்புதுங்க. அவனும் ஜன்னலை திறந்து காட்ட மாட்டான், கதவை திறந்து காட்ட மாட்டான். நம்மளுக்கு தான் தெரியும். அதாவது ஆவிக்குரிய கண்ணில் நம்ம பாக்குறோம்ல, அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு. நான் ஒண்ணு பார்த்தோம் பாருங்க, வேத வசனத்தை மனப்பாடமா பேசுறாங்க. கேட்டா எனக்கு வசனம் தெரியும்னு கையை தூக்குது. சீமான் மாதிரி எனக்கு வசனம் நல்லா தெரியும், வார்த்தை நல்லா தெரியும். சரி, வசனம் எதுக்காக கொடுத்துக்கிறாரு? வசனம் என்னது? சத்தியம். சத்தியம் தெரியுமானா எனக்கு வசனம் தெரியும், மனப்பாடமா தெரியும். குழந்தை கூட சொல்லண்டா மனப்பாடமா. சத்தியம் தெரியுமா? தெரியாது. இவங்க எப்படின்னா, இந்த மில்கி மீட் அந்த பால் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அது குழ குழன்னு இருக்கும். அதை எடுத்து சுத்தணியில ஊத்துனா பால் ஆயிடும். அது டப்பா ஓப்பனர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்படி கூர்பா அது போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி அறுத்து 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 ரவுண்டா இருப்பாங்க. சரி, அந்த மில்கி மேட் டப்பா தான் வார்த்தைன்னு வைங்களேன். அந்த அறுக்கிற அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, ஓப்பனர், அது பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர். நீ வெறும் மில்கி மேட் டப்பா மட்டும் வச்சுக்கின்னு பாலை என்ன பண்ண முடியாது,
காய்ச்ச முடியாது. அந்த ஓப்பனர் வந்து பரிசுத்த ஆவியானவர். உனக்கு அந்த மில்கி மேட் அந்த வார்த்தையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை சொல்றவர் தான் ஆவியானவர். ஆவியானவர் தான் என்ன பண்ண முடியும்? நீ எனக்கு டப்பாக்குதுன்னா நீ டப்பா டான்ஸ் தான் ஆடி நிற்கணும். இல்ல, சத்தியத்தை ஆவியானவர் தான் என்ன பண்ணுவாரு? விளக்கம் கொடுப்பாரு. நீ வெறும் எனக்கு வார்த்தை தெரியும், வசனம் தெரியும்னா வெறும் டப்பா, நீ உன் டப்பா டான்ஸ் ஆடிடும். டப்பா அப்படின்னு ஆவியானவர் தான் என்ன பண்ணுவாரு? அந்த டப்பாவை ஓபன் பண்ணி பாலாக்கி கொடுப்பாரு. புரியுதுங்களா? இவங்க என்னன்னா, எனக்கு வசனம் தெரியும், வார்த்தை தெரியும், நல்லா மனப்பாடம் பண்ற ஆளுங்க. மனப்பாடம் ஆளுங்க, அதை பத்தி தப்பே சொல்ல. மனப்பாடம் பண்ணணும். எனக்கே ஒரு சில சமயத்துல பிரசங்கம் பண்ணும் போது வசனம் மனப்பாடமா தெரியும், நல்லா இருக்குமான்னு தான் தோணும். ஏன்னா மனப்பாடம் பண்றது வேற, ஆனா அதுக்குள்ள இருக்கிற சாரத்தை எடுக்கிறது வேற. ஒரு பொண்ணு வந்து எந்த வசனத்தை கேட்டாலும் சொல்லுது, நடுவுல எந்த வசனத்தை கேட்டாலும் சொல்லுது. சங்கீதத்துல நீ எங்க இருந்து நடுவுல இருக்கிற வசனத்தை நீ எது சொன்னாலும் அதுல இருந்து தொடர்ச்சியா சொல்லுது, மனப்பாடமா தெரியுது. ஆனா அந்த பொண்ணு சத்தியம் தெரியுமானா டவுட்டு தான். மனப்பாடம் வந்து வசனம் தெரியும் அப்படின்றது வந்து அது விடுதலையை கொடுக்காது, சத்தியம். அதனால ஏன் சொன்னார், என்னுடைய உபதேசத்துல, அதாவது வார்த்தையில நிலைத்திருந்தா என்னுடைய சீசரா இருப்பீங்க, சத்தியத்தையும் அடைவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாகும். உபதேசம் வந்து வார்த்தை, சத்தியம் வந்து வேற. அதுல நிலைச்சி இருந்தாதான் வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். சும்மா பிரசங்கத்தை கேட்கறது வேற, ஆனா அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறது யாரு? ஆவியானவர் தான் வெளிப்படுத்துவார். பைபிளை படிக்கிறது வேற, ஆனா பைபிளை படிக்கும் போது ஆவியானவர் வெளிச்சத்தை கொடுக்கணும். நேற்று ஒரு பாஸ்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, தாவீது வந்து வனாந்தரமா போய் சுத்தி நின்றான், அங்கங்க உயிருக்கு பயந்து சுத்தி நின்றான், ஊர்ல எல்லாம் போனான். ஆண்டவர்கிட்ட கேட்கறான், அப்பனா பைபிளா இருந்தது? அவன் இனிமே பைபிளை வச்சு நான் சுத்தி நின்றான் பாஸ்டர் மாரி இல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறான். ஆண்டவரை நான் போகணுமா வானாவா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் நான் எப்படி போகணும் அப்படின்னு கேட்கறான். ஆண்டவர் வழியை சொல்ற, அந்த முசுக்கட்டை செடி இருக்கும், அது உள்ள போ, அந்த முசுக்கட்டை செடி வந்து ஆடும், அந்த சத்தத்தை கேட்ப, அப்போ ஓடு அப்படின்ற. இதெல்லாம் எங்க இருந்து கேட்டான்? நம்மளுக்கு என்னத்தான் பைபிளை படிச்சாலும் ஆண்டவர் சத்தத்தை கேட்கறது தெரியல. அவன் பைபிளை வச்சுன்னு இருந்தான், ஆனா அவன் பைபிள் எல்லாமே சுத்தின்னு இருந்தவங்க. எழுதி வச்ச பைபிள் நம்ம கிட்ட இருக்குது, நம்ம என்ன பண்றோம்? வார்த்தைன்னு ஓடின்னு. வார்த்தை ஓடு, ஆனா அதுல இருக்கிற என்ன பண்ணு? ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு தெரிஞ்சு. ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நம்ம புத்திரரா இருந்தா என்ன பண்றாங்க? தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுவர்கள் யாவரும் புத்திரரா இருக்கிறார். மெச்சூரிட்டி. குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஓபன் பண்ணி டப்பாவா குடிச்சுக்கணும். அது கொஞ்சம் வளர்ந்த பேரு அதுவா என்ன பண்ணும்? எழுந்து சாப்பிடும். அந்த மாதிரி ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கணும். இது வந்து அதாவது கிறிஸ்தவ இதுவே வந்து எனக்கு வார்த்தை தெரியும், எனக்கு நல்லா சத்தியம் தெரியும். சத்தத்தை கேட்டியா? வார்த்தை, சத்தியம், சத்தம் அப்படி வந்துடணும். சத்தத்தை கேட்க பழகிடும் பாருங்க. இந்த யாக்கோபு எப்படி எப்படி இவ்வளோ வளர்ச்சி வந்தானா? ஆண்டோடைய சத்தத்தை கேட்டான். தாவீது எப்படி நடந்தான்? சத்தத்தை கேட்டான். நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்? வார்த்தை இருந்தா போதும். இல்ல, ஏன் சொல்றாரு, என் உபதேசத்துல நிலைத்திருந்தால், அதுவும் சத்தியத்தையும் அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாகும். வெறும் இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கிறது, சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாகும். உபதேசத்துல மேலகிற வசனங்கள், என் உபதேசத்துல நிலைத்திருந்தா, அது வந்து பயங்கரமான ப்ராசஸ். நான் 4 வருஷம், இவர் வந்து 14 வருஷம், நான் 4 வருஷம் பைபிள் காலேஜ்ல என்ன பண்ணேன்? உபதேசத்துல நிலைத்திருந்தேன். அது ஒரு ப்ராசஸ்.
நிலைச்சிருக்கிறது. அப்படியே வேரூன்றி நிலைத்து இருந்தாதான் கனி கொடுக்க முடியும். சத்தியம் வெளியே வரும். சத்தியம் என்னன்னு தெரியும். சும்மா போய் பைபிள் தெரியும், பைபிளை படிச்சுறேன், பிரசங்கத்தை கேட்கிறேன், அப்படியே போய் உக்காந்துரு, எதுவுமே தெரியாது. ஆவியானவர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? ஆவியானவர் எதுக்கு இருக்கிறாரு? சத்தம் கேட்க பழகிக்கணும் பாருங்க. அப்பதான் நம்ம ஆண்டு கொள்ள முடியும், பண்படுத்த முடியும். இந்த வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய துணை இல்லாம இந்த பூமியில தன்னிச்சையா இயங்கவே முடியாது. பண்படுத்துறது, காக்குறது ஆண்டோடைய துணை இருக்கும். தன்னிச்சையா நம்ம பண்படுத்துறது, காக்குறது முடியாது. இப்ப யாக்கோபை பாருங்க, அவன் ஏமாளி, கோமாளி மாரியே இருந்தான். கோமாளியே ஆகிட்டான். லாபம் பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து சின்ன பொண்ணு கிடைக்கும். 7 வருஷம் 14 வருஷம் விரத்தில இருந்தான். உண்மையிலே சொல்ல போனா ஒரு இடத்துல லாபான்கிட்ட பேசும்போது அவன் ஆதங்கத்தெல்லாம் சொல்றான். அவன் அந்த அளவுக்கு கடினமா, மாமனாரா இருந்தா கூட கடினமா வேலை வாங்கி இருக்கிறான். சொல்றான், என்னதம்மா சொல்றான்? சொல்றான் பாருங்க, 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். சொல்றான் பாத்தீங்களா? மொத்தம் 14 6 வருஷம் முடிஞ்சது, வெளியே போறான். 31 38. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளை ஆடுகளும் சினை அழியவில்லை. அந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறான். உம்முடைய மந்தைகளில் கடாக்களை நான் தின்னவில்லை. எவ்வளோ ஒழுக்கமா இருந்துக்கிறான். பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். எதனா காணாம போச்சு, எதனா அடிபட்டுச்சு, எதனா மிருகங்க அடிச்சுதுன்னா அவன் சொல்லாம இதுக்கு நான் என்ன பண்றேன், எக்ஸ்ட்ரா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு அந்த குட்டிக்கு பதில் வேலை செஞ்சுக்கிறான். ஓகே, கவனிங்க, இது பாருங்க. பகலில் களவு போனது, திடீர்னு கூட போய்க்கிறாங்க. பகலில் களவு போனதும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். எவ்வளோ ரஃப் அண்ட் டஃபா நடந்துக்கிறான் பாத்தீங்களா? என் கையில கேட்டு வாங்கினீங்க. எப்படி கேட்டு வாங்கியிருக்கிறான் பாருங்க. எவ்வளவு ஜெனுனா நடந்திருக்கிறான். கேட்டு வாங்கியிருக்கிறான், அதுவும் கொடுத்துருக்கான். சம்பளத்துல கம்மி பண்ணிருப்பான் போல. கேட்டு வாங்கினீர். பகலில வெயிலிலும் இரவில குளிரும் என்னை பட்சித்தது. கவனிச்சிங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறான். ஆசீர்வாதம் சும்மா கிடையாது, கஷ்டம். பகல்ல வெயில்ல ஆடுகளை மேய்ச்சிக்கிறான். எவ்வளவு ஆடு. இரவுல குளிர்ல கஷ்டப்பட்டு பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமா. ஐயோ, தூங்காம இருந்ததா? இவ்விதமாய் பாடுபட்டு இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டில இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாத்தேன். பயங்கரமான ஆள். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்போது என்னை வெறுமையான வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பி. தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மனை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். கவனிச்சிங்களா? அப்போ எந்த அளவுக்கு இருந்துக்கிறான் பாத்தீங்களா? சான்ஸே கிடையாது. கர்த்தரோடைய குண லட்சணத்தை பாக்குறேன். ஒன்னொன்னு கோச்சின்னு ஓடுறோம். பெரிய பொண்ணே போதண்டா,
பெரிய பொண்ணு வேணாம் மாமா, சின்ன பொண்ணு வேணாம் மாமா, அத்தை மட்டும் போதும் மாமா அப்படின்னு ஓடல. பெரிய பொண்ணுக்கும் கஷ்டப்பட்டான், விடாம இருந்தான் பாருங்க. விடாம இருந்து கடைசியில ஜெயத்தோட வெளியே வரணும். ஆமென். பண்படுத்துறது, காக்கிறது. ஒரு சில சமயத்துல நம்ம பண்படுத்தி அதை காக்க தெம்பில்லாத போது கர்த்தரே தலையிடுறாரு. ஏன்னா அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டான். ஆமென். காக்கிறது நம்ம பொறுப்பு தான். சில சமயங்கள்ல நம்ம பெக்கு மாதிரி இருந்தா காக்கிறது போயிடும். ஆமென். இப்ப நான் செலவெல்லாம் பண்றது கிடையாது. அப்ப கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுகிறேன். என் ஃப்ரெண்டு சொல்றாரு, ரகு சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவான். நான் கூடுவாஞ்சேரில இருந்து ஆவடிக்கு வந்தது பிரியாணி சாப்பிட்றதுக்கு உங்க காசு இல்லை அப்படின்னு நம்ப. அடா இவ்வளவு உஷார் ஆயிட்டியா நீ? எடுத்தவொடனே நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் நீட்டுறேன். இவ்வளவு உஷார் ஆயிட்டியா? இவங்க கூட எது சொல்லும் போது நான் போனை வச்சிடுறேன், கேட்டு வாங்குவேன் காசு. நான் போனை வச்சு எதுக்காகனா உஷாராயிட்டேன். வெறும் புடுங்கிறது மட்டும் இனிமேல். ஒரு மார்வாடிங்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த பொம்பளை ஏறினாலும் காசு கொடுக்க மாட்டானோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒண்ணுங்க கொடுத்தது போயதுலாம் நான் பாத்துக்கிறேன். என்னங்க வச்சிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போகும். இந்த மார்வாடிங்க ஏறிச்சிங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் மேல வாங்குறதுனால அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இவனுங்கிட்ட எப்படியாவது வாங்கிட்டா நம்ம உலகத்தையும் ஜெயிச்சிடலாம். அவ்வளோ கண்ணும் கருத்தமா இருப்பாங்க லேடிஸ். நான் பார்த்தேன் பெரும்பாலான லேடிஸ் புருஷனை டாமினேட் பண்ணி முன்னாடி நிக்க, ஏங்க கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, இனிமேல் பைனான்சியல் பொறுப்பெல்லாம் என் மனைவி கிட்ட கொடுத்துரு. இனிமேல் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கலாம். துட்டு விஷயத்துல நம்ம எடுத்து இது பண்றது, தச்சு விஷயமா வந்தா கூட அவங்க தான் இனிமேல் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாங்க காசு விஷயத்துல. பண்படுத்துறது, இனப்பெருக்கம் செய்யறதுலாம் லேடிஸ் தான். காக்குறது நான் வாட்ச்மேன் வேலை நான் பண்றேன். ஓகே. ஆமென். பாருங்க, இந்த யாக்கோபு கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன கர்த்தான். அதாவது இந்த மொத்தம் 3 காரியத்தை பார்த்தோம். இருதயம் ஆண்டவர் காக்குறாரு. இன்னொன்னு கடைசியில நம்மள ஆசீர்வதித்த ஆளாதான் நம்மள என்ன பண்றாரு, ஆண்டவர் நிறுத்துறாரு. ஆமென். நம்ம என்னதான் பேக்கா இருந்தா கூட சரி, ஆசீர்வாதம் நம்ம பேக்ல வந்துருந்தா இருக்கும். ஆமென். ஏன்னா கூட கர்த்தருகிறார். ஆமென். விட மாட்டார், நம்மளை வெக்கப்பட விட மாட்டார். சில சமயங்கள்ல ஆளு இது எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்துவார். உள்ள பூந்து எல்லாத்தையும் மாத்தி ஈர்த்தி ஒரு வழி ஆக்காம விட மாட்டார் காத்து. யாக்கோபு கிட்ட நம்ம அதை பார்த்து கத்துக்கலாம். பண்படுத்துறது, காக்க. ஓகே, ஜெபம்.